நடக்கிற ஒரு தேர்தல் என்றுதான் கூற வேண்டும். பாசிச பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டில் காலூண்டி விட வேண்டும். தமிழ்நாட்டை தன்னிச்சையாக செயல்பட விடக்கூடாது. அத்துணை உரிமையும் அத்துணை கண்ட்ரோலையும் தன்னுடைய கையில வைத்துக் கொள்ளும் என்று அடிமை அதிமுகவுடன் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. அதிமுக முகமடி வைத்துக் கொண்டு பின்னால வர்றது பாசிச பாஜக. ஆகவே நாம் இந்த முறை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். நம்முடைய எதிர்கால சந்ததியினரை காப்பாற்றிட வேண்டுமானால், தமிழ்நாட்டை காப்பாற்றிட வேண்டுமானால், நம்முடைய மண் மொழி மானத்தை காப்பாற்றிட வேண்டுமானால் இந்த முறை இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பது மிகவும் கட்டாயம் என்பதை நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிற கட்சிகளுக்கும் அதிமுக உள்ளிட்ட பிற கட்சிகளுக்கு நீங்கள் போடும் வாக்கு அது பாஜக செல்லும் வாக்கு என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வாக்குகளை சிதறடிக்கதான் பலர் களத்தில் இறக்கப்பட்டுள்ளனர். ஆகவே நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். உதயசூரன் தினத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாருங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிரச்சார பயணத்தில் நம்மளோடு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு ஏபிசி சண்முகன் நாச்சி அவர்கள், மாநகர செயலாளர் திரு சகாயராஜ் அவர்கள், அதுபோல முஸ்லீம் லீக் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சார்ந்த அண்ணா மீராசான் அவர்கள், எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்த திரு மைதீன் கனி அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த திரு விமல் வங்காளியார் அவர்கள் மற்றும் நம்முடைய தமிழ் தேச கட்சியை சார்ந்த தம்பி இசைக்குமுத்து அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர் தம்பி யூசுப் அவர்கள் மற்றும் தேமுதிக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு தயாளலிங்கம், எங்கள் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் செல்வராஜ் அண்ணன், பகுதி செயலாளர் தம்பி நிர்மல், மேயர் திரு ஜெகன் பெரியசாமி மற்றும் இந்த கழகத்திலே அண்ணா எங்களுக்கு வரவேற்பு கொடுத்த அண்ணன் எஸ்ஆர் சந்தன்ராஜ் அண்ணன் மற்றும் இந்த பகுதியை சார்ந்த அத்துணை மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் செயல் வீரர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இது வீடு வீடாக இந்த கருத்தை எடுத்து சொல்வோம். நம்முடைய 5 ஆண்டு காலமாக நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய ஆட்சியில பொருளாதார வளர்ச்சி வந்திருக்குது. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். தனிநபர் வருமானம் கூடி இருக்குது. ஏற்றுமதியில் ஜவுளி ஏற்றுமதியில் நம்முடைய தமிழ்நாடு தான் முதன்மை இடம். சூரியமொழி மின்வெசார்த்த தமிழ்நாடு 2வது இடம். பெண்களுக்கு பாதுகாப்பானதில் தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம். இவ்வாறு எல்லாம் நம்முடைய அகில இந்திய அளவில் முதன்மை மாநிலமாக விளங்குவது தமிழ்நாடு. அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்காக மகளிர் உரிமை தொகை 1000 கொடுத்தாரு. நான் அடுத்து வரும்போது இனி 2000 உயர்த்துவேன்னு சொன்னார். அந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த முயற்சி பண்ண பாஜகவுக்கு நாம் பாடம் கற்பித்தர வேண்டும். கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல மகளிர் உரிமை தொகை நிறுத்தணும்னு சொல்லிட்டு. ஆனா தலைவர் அதற்கு முந்தின நாளே எல்லா மகளிருக்கான வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வர வச்சார். இவ்வாறு ஒவ்வொரு முயற்சிக்கும் இன்னைக்கு எப்படி சிஏஏ கொண்டு வந்தாங்களோ, இல்லை வக்ஃபு வாரிய சட்டம் கொண்டு வந்தாங்களோ, அதுபோல தொண்டு நிறுவனங்களை ஒடுக்கக்கூடிய கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை ஒடுக்கக்கூடிய சட்டம் கொண்டு வரப்படுது. எஃப்ஆர்சிஏ என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இவ்வாறு பாசிச பாஜக ஆட்சி மக்கள் நலம் கருதல. மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல, ஆனா கோடீஸ்வருடைய கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கு. சுங்க வரியை உயர்த்தினாலோ, பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தினாலோ, கேஸ் விலை உயர்த்தினாலோ ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி உயரும். ஆனால் அதையெல்லாம் கண்டுக்கல நம்முடைய பாஜக அரசு. எல்லா சுங்க வரி உயர்த்தப்பட்டிருக்கு, கேஸ் விலை உயர்த்தப்பட்டிருக்கு, பெட்ரோல் டீசல் உயர்த்தப்பட்டிருக்கு. எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் காலத்தில் கூட பட்ஜெட்ல தமிழ்நாடு இந்த வார்த்தை கூட வரல. அந்த அளவுக்கு புறக்கணிக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு பாடம் கற்பித்தர வேண்டும். மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் தலைமையிலே ஒரு நல்லாட்சி அமைந்திட வேண்டும். திட்டங்கள் எல்லாம் இப்பொழுது செயல்படுத்தப்படும். புதுமை பெண்ணா இருக்கட்டும், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், எல்லா திட்டங்களும் தொடர்ந்திட வேண்டுமானால் மீண்டும் முதலமைச்சராக தளபதியார் பொறுப்பேற்க வேண்டும். நீங்கள் வாக்களிப்பீர். உதயசூரன் தினத்தில் வேட்பாளராக என்னை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நான் மக்களோடு மக்களாக இருந்து பணிபுரியக்கூடியவள். ஊர்ல இருக்கும்போது எல்லாரும் எளிதாக சந்திக்கக்கூடியவர்கள். எல்லாருக்கும் செய்து கொடுக்க வேண்டும், பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற முறையில பணியாற்றியவள். நம்முடைய பகுதியெல்லாம் எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே மீண்டும் உங்களுக்கு பணிபுரிய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். மறவாமல் உதயசூரன் தினத்தில் வாக்களை தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர். உதயசூரியன். நன்றி.